ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்ட் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, வேற பற்றிங்க இந்தியன் 2க்கு போட்டிய டீன்ஸ் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த வீடியோவில் டீன்ஸ் திரைப்படம் எப்படி வந்திருக்கு, இந்தியன் 2வோட பெட்டராக இருக்கா இல்லை இந்த திரைப்படமும் நம்மளை வச்சு செஞ்சிருக்கான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் போய் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் உடனுக்குடன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திபன் அவரோட டைரக்ஷன்லாம் நடிப்பில் 13 குழந்தைங்களை வச்சு எடுத்த படம் தான் டீன்ஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரைப்படத்தை ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 குழந்தைங்க வந்து கிளாஸை பங்க் அடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது ஒவ்வொரு குழந்தைய காணாமல் போகுது. அந்த குழந்தைங்க ஏன் காணாமல் போகுது, கடைசியாக அந்த குழந்தைங்களாம் வந்துச்சா, இல்லை அந்த குழந்தைங்க எப்படி மீட்டாங்க, இல்லை அந்த குழந்தைங்க இறந்து போயிடுச்சா, இதை பற்றிலாம் திப்புன்னு நடக்கக்கூடிய கதை தான் டீன்ஸ். ஓகே, இப்போது இந்த கதையில் வந்து நம்ம பார்த்திபன் அவருக்கு வந்து 70 வயசு கேரக்டராக வராரு. அவரெல்லாம் வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த திரைப்படம் எப்படி இருக்குது, அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இந்த திரைப்படம் ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வேறு ஜேனருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆரல் மாதிரியான ஒரு கான்செப்டில் போகுது. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா சயின்டிஃபிக்கில் மூவ் ஆகுது, சயின்டிஃபிக் கான்செப்டில் மூவ் ஆகுது. அதனால இந்த திரைப்படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் டைப் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த அட்டம்ப்ட் வந்து அந்த அளவுக்கு அப் டு தி மார்க் கொடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் 2 படம் வந்து பிலோ ஆவரேஜ் படம் தான். அதை விட இந்த படம் வந்து இந்தியன் 2 கம்பேர் பண்ணால் இந்த படம் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் வேறு லெவலில் ஓடுற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பூஸ்ட் ஏதாச்சும் இந்த திரைப்படத்தில் கான்செப்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்தியன் 2 இந்த திரைப்படம் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அது அமானுஷ்யமாக ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து பார்த்திபன் எடுத்து சொல்கிற விதமாக இருக்கட்டும், அவர் காமிக்கிற விதம் மட்டும், அந்த 13 குழந்தைங்க அந்த அவங்களை காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க நடிப்பு எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் எல்லாமே பெட்டராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் தூக்கி நிறுத்துனது நம்ம இமான் அவரோட பிஜிஎம் தான். இமான் அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு பிஜிஎம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை ஏற்ற பிஜிஎம்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கே ஒரு மீட்டர் கரெக்டாக வந்து பிஜிஎம்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் வந்து டீன்ஸ் திரைப்படத்தில் பிஜிஎம் ஒர்க்கு இமான் வந்து சூப்பராக பண்ணியிருந்தான்னு சொல்லுவோம். இப்போ டைரக்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே எடுத்துகிட்டு போய் என்னென்னு பார்த்துவேன். செகண்ட் ஹாஃப் வந்து சயின்டிஃபிக் கான்செப்ட்டுக்கு அப்படியே ரிட்டர்னாக வராடும்போது அங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. அந்த லேக் வந்து நம்மளை வந்து சோர்வுடைய வைக்கும் தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது தான் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். ஏன்னா கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, அட்டம்ப்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகும்போது ஒரு ட்ராபேக் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி நடந்துட்டு இருந்தது, செகண்ட் ஹாஃப் அந்த இதுக்கு போகும்போது ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து எடுத்து சொல்கிறது, பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே நகர்ற விதமாக இருக்கட்டும், அவங்க எடுத்து அடுத்து கொண்டு போகிற விதம் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. அதில் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த திரைப்படம் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து சயின்டிஃபிக் இதில் மிக்ஸ் ஆகி ஒரு திரைப்படம் தான் டீன்ஸு. ஒரு புதிய அட்டம்ப்ட்டு. அந்த 13 குழந்தைங்களோட ஆக்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அவங்க பேசுகிற தருணங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த திரைப்படம் மொத்தத்தில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு இந்த திரைப்படம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 13-14 வயசு குழந்தைங்க இந்த திரைப்படம் பார்க்கும்போது நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக டார்கெட் பண்ணி எடுத்த படம் தான் டீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திபன் வந்து இப்போது இந்தியன் 2க்கு எதிராக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எதுக்குப்பா ரிலீஸ் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் வேலை, இந்தியன் 2வோட போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஓகேப்பா எடுத்த முடிவு கரெக்டு தான் போல். ஏன்னா இந்தியன் 2 அந்த அளவுக்கு வரவேற்பு வரல. வரவேற்பு வரலன்றோட படம் நல்லா இருந்தால் தான் வரவேற்பு வரும். நல்லா இல்லை. இந்தியன் 2வோட டீன்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்தியன் 2வா டீன்ஸான்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 2 ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஃபேமிலியாக ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பண்ணி இந்தியன் 2 தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆனால் அது அந்த வகையாக நான் இந்தியன் 2 ப்ரிஃபர் பண்ண சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டீன்ஸ் திரைப்படம் போனீங்கன்னா ஒரு புது அட்டம்ப்டில் ஒரு குழந்தைங்களை ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் டீன்ஸ். நான் 100% சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியன் 2 தான் போவீங்க. ஓகே போங்க. ஆனால் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு இல்லை. அதை விட பெட்டராக வந்து டீன்ஸ் திரைப்படம் இருக்குது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 திரைப்படமே ஒரு டீசெண்டான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. ஆனால் இந்தியன் 2வை விட டீன்ஸ் திரைப்படம் எனக்கு ஒருபடி நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அதை நான் இந்த இதில் அவங்ககிட்ட சொல்கிறேன். புது அட்டம்ப்ட்டு, பார்த்திபன் அவரோட டைரக்ஷனால புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்குது. அவரை சொல்கிற கருத்துக்களுமே இருக்குது. அதனால் நீங்கள் இல்லை இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்குவாங்கன்ற விஷயங்களும் இருக்குது. ஒரு சில குழந்தைகள் எடுத்துக்க வேண்டிய கருத்து இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி 12 வயசு குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கதை உண்மையாக பிடிக்கும். அவங்க எடுத்துக்கக்கூடிய கருத்துக்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு பார்த்திபன் அவர். அது வந்து சந்தேகம் இல்லை. மொத்தத்தில் டீன்ஸ் திரைப்படம் வந்து ஒரு புது அட்டம்ப்டில் எடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நடுவில் இந்த திரைப்படம் இருக்குது. மீடியமான ஒரு மூவி தான் டீன்ஸு. ஓவராலாக இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 3.3 out of 5. ஓகே மக்கள், நீங்கள் டீன்ஸ் திரைப்படம் பார்த்துட்டிங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி டீன்ஸ் திரைப்படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் காணுங்க. ஓகே, டீன்ஸ் திரைப்படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் திரைப்படம்.
நல்ல ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 திரைப்படத்தில் இந்தியன் 2 வந்து படுமோசமாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட கம்பேர் பண்ணும்போது டீன்ஸ் திரைப்படம் நல்லாயிருக்கு. நீங்கள் டீன்ஸ் திரைப்படத்தை தேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.